எனது நண்பன் தியாகராஜன் என்கிட்ட கேட்டார், என்ன பேசுறதுக்கு இருக்காங்க? எனக்கு ஒன்றுமே இல்லை, பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வந்தவொடனே டிக்ளேர் பண்ணாரு. வந்தவொடனே என்ன பண்ணார் அவர்? கற்பகவல்லியே புட்பதங்கள் பிடி சிறப்பாக செய்யறாங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்காக ஒரு விதி. பெண்கள் சொல்லும்போது எல்லாம் ஜோராக கை தட்டுங்க, ஆண்கள் சொல்லும்போது ஆண்கள் ஜோராக கை தட்டுங்க. தயவு செய்து பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது தயவு நீங்கள் கை தட்டுங்க. லேடிஸு யார் யார் இந்த லேடிஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்லிக்கிறேங்க. கொஞ்சம் சொல்றாருல, சிறந்த நிர்வாகம் ஆண்களா பெண்களா எல்லா நிர்வாகம் இங்கே தான் இருக்குது. மேடைக்கு முன்ன எல்லா நிர்வாகம் இங்கே தான் இருக்குது. ஆண்கள் பார்த்தா பசங்க தான் இருக்காங்க, யாரும் பெரியவங்க இருக்குமா எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குமா தெரியல. இந்த பக்கம் பார்த்தாலும் பெண்கள், இந்த பக்கம் பார்த்தாலும் பெண்கள், அங்கே பார்த்தாலும் பெண்கள் அருமையான நிர்வாகம் பண்ணாங்கன்ட்டு இது ஒரு சான்று தான். இது நம்ம வந்து பெருசாக வந்து நீங்கள் சொல்லி பாருங்க, என்ன பேச போகிறேன், எதுக்கு பேச வேண்டியிருக்கு? அனுபவத்தை சொல்லிட்டு போகலாம், நம்ம பேச வேண்டியதே கிடையாது. இவர் சொல்கிறாரு எல்லாமே. பெண்ணுங்க வந்து சேமிச்சா சித்ரா சீட் ஃபண்ட்ஸில் போட்டு பல மடங்கு பெருப்பாங்களா? முடியவே முடியாது. இன்னைக்கு தியாகராஜன் சீட் ஃபண்ட்ஸ் மாதிரி மோசமான சீட் ஃபண்ட்ஸ் தூக்கி ஓட்டிட்டு போயிடறாங்க. சித்ரா சீட் ஃபண்ட்ஸில் போட்டால் வரும்னு நினச்சி தியாகராஜன் சீட் ஃபண்ட்ஸில் போனவங்க எல்லாம் போண்டி ஆகிட்டாங்க. இவர் என்ன சீட் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறாரு? ஆல்கஹாலிக்கு அடிமையா பெண்கள், அதான் ஆண்கள். சினிமா வந்தால் 1500 ரூபாய் கொடுத்து ஆண்கள் பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு தோணுது. ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக சொல்லக்கூடாது. திருமணமான ஆண்களா, திருமணம் ஆகாத ஆண்களா? 1500 ரூபாய் கொடுத்து சினிமா பார்த்து யார் சொல்லுங்க? நடுவில் யார் இருந்தால் நல்லா இருக்கு நீங்கள் சொல்லுங்க. திருமண ஆண்கள் பார்க்குறாங்க, திருமணம் ஆகாத ஆண்கள் பார்க்குறாங்க. 1500 ரூபாய் கொடுத்த சினிமாவை பொதுவாக ஜாஸ்தி யார் பார்க்குறாங்க? ஜாஸ்தி 1500 ரூபாய் கொடுத்து யார் காசு கொடுத்தா? அப்பன் சம்பாதிச்சது அம்மா கொடுத்தா எல்லாம் வருவாங்க. கேட்டா இவர் வந்து சினிமா 1500 ரூபாய் யாவா அப்பன் சம்பாதிச்ச காட்சியா? யார் சம்பாதிச்ச காசு? நாங்க போய் கஷ்டப்பட்டு காலையில கஷ்டப்பட்டு வருவோம். அம்மா வந்து அப்பாவுக்கு தெரியாம 1500 ரூபாய் போயிட்டு வா ராஜா. அவன் பிளாக்ல 2000 ரூபாய் கேட்டா இந்தா போயிட்டு வா. நல்லா புரிஞ்சுக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு அம்மா சொல்லி பையனுக்கு வாங்கி கொடுக்குறாங்களா, அப்பா ஆசையோட வாங்கி கொடுக்குறாங்களா? மனசாட்சி தொட்டு பெண்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசுறதுக்கு சும்மா இருக்கு? பேசணும்னா வீடியோ இருக்கும் பேசலாம், வீடியோ இருக்கும் பேசலாம். பேசுறதுக்கு ஒன்றே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே போல இவர் சொன்னார், விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்ட்டு. பிக் பாஸ்ல வந்து பெண்கள் நிர்வாகம் பண்றாங்களா? ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தியாகராஜன், சம்பளம் மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்களோட சுயரூபம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. நமிதா ஒரு பாத்ரூம் கழுவ சொன்னா கழுவுறாளா? எல்லாம் காசு, நிர்வாகம் எல்லாம் கிடையாது. காசு கொடுக்கணும், நான் நமிதா உள்ள வர மாட்டேன், நீ நான் கூட போக மாட்டோம். புரியுதுங்களா? இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது காசுக்கோசம் செய்யற விஷயம். அது நிர்வாகத்துக்கு அதுக்கு சம்பளமே கிடையாது. பிக் பாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட லேடி சமையலோட ஜென்ஸ் சமையல் நல்லா இருக்கும். நிர்வாக திறமை அப்படின்னு நீங்க பெண்களை எடுத்துக்கிட்டா, உண்மையை சொல்ல போனா ஆண்கள் அஸ்திவாரம், பெண்கள் அதை நிர்வகிக்கிறாங்க. இன்னொன்று இப்போ நிர்வாகம் சொல்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நிர்வாகம்னா எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம்? அதிகபட்சம் கல்யாணம் ஆகிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி, 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பையனோ 2 பையனோ, அவ்வளவுதான். இது நிர்வாகம். இதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு அப்ப காலத்தாலுக்கு சம்பாதிச்சு தான் இவங்க நிர்வாகம் பண்றாங்களா? சூப்பரா பண்ணாங்களா? அதுவும் 3 பேர் நிர்வாகம் பண்ணது ஒரு பெரிய சாதனை மாதிரி பேசுறீங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன அண்ணன் பையன், அக்கா பையன், சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குடும்பமா இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்னா ஏத்து கூட இருப்பேன். இன்னைக்கு நிர்வாகம் அப்படிங்கிறது குடும்பத்துல 0 தான். அந்த 0த்தை இவங்க சிறப்பா நிர்வாகம் பண்றாங்களா? நல்லா பண்ணுங்க, தப்பு கிடையாது. இவர் சொல்றாரு இன்னைக்கு நிர்வாகம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து
ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இது நம்ம ஆளுங்களுக்கு நிறைய தெரியாது. அது என்ன தெரியுங்களா? பசிக்குதுன்னா வீட்டுக்காரர் சொல்லுவார், அம்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க. வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னே ஸ்விக்கிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அருமையான நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை பாராட்டி ஆகணும். ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. இவர் சொல்கிறார். அதே போல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இவர் சொல்கிற விஷயத்துக்கே வர ஆல்கஹாலிக்கு இன்னைக்கு புள்ளிவரம் படி பார்த்தா ஊருக்கு ஒரு ஒயின் ஷாப்பு இல்லைன்னு சொல்லலை, போகிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பெரும்பான்மையானவர்கள் போகிறாங்களா? நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு 100 பேர் போகிறாங்களா? ஆறில் பியூட்டி பார்லர் எத்தனை இருக்குது? எண்ணி யாராவது சொல்ல முடியுமா? பியூட்டி பார்லர் எத்தனை இருக்குது அக்கா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தடிக்கு விழுதா ஒரு பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லர் போகாம பெண்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆண்கள் வந்து 3 மாதம் வந்து தாடி வச்சு ஷேவ் பண்ணால் கூட எங்கள் ஆள் வந்து 50 ரூபாய்க்கு மேலே வாங்க போகிறது கிடையாது. ஆனால் இவங்க இங்கே இருக்கிற 4 முடி எடுக்கிறதுக்கு 50 ரூபாவா? என்ன கணக்குங்கப்பா இது? நான் வந்து பேசக்கூடாது. ஏன்னா என்னோட பொண்டாட்டி பியூட்டிஷியனு, எனக்கு பிரச்சனை அந்த நாளைக்கு இருந்தால் கூட வேறு வழி இல்லை. மேலே நானே கலந்து சொல்லி தான் ஆகணும். இவங்க வந்து சொல்கிறாங்க. அதே போல் இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, ஒரே வார்த்தை கேட்குறேன். நல்ல பையன் நம்ம ஊருக்காக வச்சுக்கோங்க, நல்ல அருமையாக தருணிவான். 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம், நல்லா சம்பாதிக்கிறான். எந்த பழக்கம் இல்லை. எத்தனை பேர் பொண்ணு கொடுப்பீங்க? மனசை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பசங்களுக்கு, நெசவுத்தைகள் செய்கிற பசங்களுக்கு எத்தனை பேர் பொண்ணு கொடுக்க தயாராக இருக்கீங்க? ஐடியில் வேலை செய்கிறாரா? ₹1,00,000 சம்பளம் வருமா? அது இருக்குமா? இது இருக்குமா? நிர்வாகமா இது? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கப்பா. எது நிர்வாகம்ப்பா? ரூபாவை பார்க்குறீங்க. ரூபாய் இருந்தால் தான் உண்டு. சொல்ல பாரு, எல்லாம் பிக் பாஸ். நீங்கள் எங்கே போனாலும் கூட அடிப்படை காசு. அந்த காசு சம்பாதிக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு மரியாதை தேவையானதெல்லாம் நடக்கும். ஒரு மாதம் ஒரு ஆம்பளை வந்து வீட்டுக்கு ரூபாய் கொடுக்காம போட்டோம், என்ன மாதிரி மரியாதை சொல்லிட்டு அனுபவிச்சவங்க தெரியும், நற்கதி கேட்டவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் நற்கதி கேட்டிருக்காரு. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு வந்ததுலேருந்து. ஆடம்பரத்துக்கு வந்து அடுத்த பெயரை சொல்ல போன பெண்கள் தான். இப்போ ஒரு பேர் சொல்றேன், இங்க ஒரு 100 பசங்க இருக்காங்கன்னா பேண்ட் ஷர்ட் தான் மொத்தமா சொல்லிடலாம். லேடிஸ் பார்த்தோன்னா 10 வகை இருக்கும், 20 வகை இருக்க ட்ரெஸ்ஸு, சுடிதார் சொல்கிறாங்க, பிளாசோ சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஆன்லைனில் பார்க்குறாங்க, புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. ஜீன்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் 10 வரை ஜீன்ஸ் அப்படின்றாங்க. எல்லாம் ஆன்லைன், மொத்தமே ஆன்லைனில் தான். எதுவுமே வந்து நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி கிடையாது. எல்லாம் ஆன்லைன் வாங்கிக்கிறாங்க. இவர் கேட்டால் வந்து ஆடம்பரம். ஆடம்பரத்தின் அடுத்த பெயர் கேட்டால் பெண்கள் தான். சமையல் அறையில் 100% உபயோகப்படுத்திக்கலாம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 10 பொருள் வாங்கினா 9 பொருள் போகிக்கு போகும். ஒரு பொருள் யூஸ் பண்ணா அது பெரிய விஷயம். அது ரொம்ப 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 பெரிய விஷயம். இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கும். உலக அளவில், அதாவது அயல்நாட்டு வியாபாரம் பெருகுவதற்கும் இன்றைக்கு சமூகத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. எனக்கு என்னன்னா, குடும்பத்தில் டைவர்ஸ் போய் நிற்குது. காரணம் ஐடி ஃபீல்டு. இதற்கெல்லாம் காரணம் பெண்களின் நிர்வாக திறமை இன்மை என்பதை ஆழித்தளமாக பதிவு செய்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கும்படி நடுவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். ஆண்கள் தான் குடும்பத்தின் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டு குடும்பம் இருக்கும்போது நிர்வாகம் இருந்தது, இப்ப தனி குடும்பம் இருக்கும்போது நிர்வாகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பார்லரை பத்தி பேசினாரு. வீட்டுக்கு போனாதான் அவர் கதை என்னன்னு தெரிய போகுது. அப்புறம் சமையல் சாதனம் பத்தி கேட்டிருக்காரு. பிரெட்டு டோஸ்ட் பண்ணி நீங்க சாப்பிட்றீங்கன்னா நாங்க பிரெட் டோஸ்ட்டை கேட்டு வாங்குறோம். ஒரு நாள் சாப்பிட்றீங்க, 2 நாள் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் வேணாம் சொல்லிடுறீங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது எடுத்து அப்படியே ஸ்டார்ட் தான் போட வைக்கிறது. நான் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி நான் சொல்லலை, பெண்கள் அணின்னு தான் சொல்ல சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் வாதங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து
பெண்கள் அணியிலிருந்து தனஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.